வணக்கம் விவர்ஸ். ஒரு வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா அந்த வண்டி எப்படி ஓடாதோ அதே போல் நம்மளோட பாடியில் இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சிது அப்படின்னா நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். அதாவது நம்மளால் சரியாக எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நம்மளோட பாடி வீக் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த ஹீமோக்ளோபினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பிளட்டில் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள், டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ், இந்த மாதிரி நம்ம பிளட்ல 3 விதமான செல்கள் இருக்குது. இந்த செல்கள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா நம்ம போன் மேரோன்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகுது. நம்ம ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் தான் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு உறுப்புக்கும் இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அது எப்படி அப்படின்னா, இந்த ஆர்பிசிக்கு கலரிங் கொடுக்குற ஏஜென்ட்டாகவும் இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணுறதுக்கும் பயன்படுற ஒரு புரோட்டீன் பேர் தான் ஹீமோக்ளோபின். அதாவது இப்போ நம்ம சுவாசிக்கிறோம், அந்த ஆக்சிஜன் நம்மளோட மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகுது. அந்த நுரையீரலில் இருக்கிற ஆக்சிஜன் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புக்கும் கொடுக்குற வேலையை இந்த ஹீமோக்ளோபின் பண்ணுது. இப்போ இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது அதுதான் நம்ம அனிமியான்னு சொல்கிறோம். இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சது அப்படின்னா நம்ம பாடிக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை குறையுது. இது குறையிறதுனால எந்த ஒரு வேலையும் நம்மளால் ஈஸியாக செய்ய முடியல. சரி, இப்போ ஆக்சிஜன் மட்டும்தான் சப்ளை பண்ணுதுன்னா அப்படி கிடையாது. ஆக்சிஜன் சப்ளை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ரிட்டனாக நம்மளுக்கு நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு வர ஃபங்க்ஷனையும் இந்த ஹீமோக்ளோபின் தான் பண்ணுது. சரி, இப்போ நார்மலாக இந்த ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலுக்கு 14 to 18 mg/% இருக்கணும். ஃபீமேலுக்கு 13 to 16 mg/% இருக்கணும். இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ ஒரு 10க்கு கீழே போகுதுன்னா அவங்களால சின்ன வேலை செய்யறது கூட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. மேல் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலுக்கு நிறைய இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க ஃபேஸ் பண்ணுற இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, இது எல்லாமே காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீமோக்ளோபின் வேல்யூ 8க்கு கீழே போகுது அப்படின்னா அவங்க சின்ன வேலை செய்யணும்னு நினச்சா கூட போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ அவங்க இந்த ஹீமோக்ளோபின் ஸ்டார்டிங்லேயே நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணுறது நல்லது. இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ குறையுது அப்படின்ற இடத்துல நம்ம 3 இடத்துல டெஸ்ட் பண்ணலாம். அது எங்கே அப்படின்னா, கண்ணை நம்ம இப்படி நீக்கி பார்த்தோன்னா இந்த இடத்துல வெள்ளையாக தெரியும். நார்மல் ரெட்டை விட கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா ஹீமோக்ளோபின் வேல்யூ குறையுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா நாக்கை நீட்ட சொல்லி பார்ப்பாங்க. நாக்கை நீட்டினீங்கன்னா அது பேலாக இருக்கும், அதாவது வெள்ளை நிறமாக மாறும். ஹீமோக்ளோபின் வேல்யூ குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது வெள்ளை நிறமாக மாறும். அடுத்து 3வதாக நகக்கண் பார்ப்பாங்க. இந்த நகத்தை அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா ரெட்டாக இருக்கும், இல்லைனா அப்படியே பேலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு நகக்கண் இந்த வளைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வேல்யூ குறைஞ்சிருக்கிறத நம்மளவே கண்டுபிடிக்கலாம். அதேமாரி டவுட் இருக்குன்னா நம்ம லேபில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 15 to 30 மினிட்ஸில் அது ரிப்போர்ட் நம்ம கைக்கு வந்துடும். அதையும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்னோம், இது பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஆக்சிஜன் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆக்சிஜன் சப்ளை குறையும் போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணோடனே இவங்களுக்கு மசில் பெயின் வர ஆரம்பிக்கும். அங்கங்கே பெயின், சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன வேலை செய்யும்போது கூட பெயின், சரியாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் கூட அவங்களால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மைண்டும் சரி பாடியும் சரி டயர்ட் ஆகும். அடுத்து கொஞ்சம் தூரம் அவங்க நடந்தாங்க, மாடிப்படிக்கட்டு ஏறுறாங்க அப்படின்னா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு விதமான படபடப்பு இருக்கும் அவங்கக்கிட்ட. அதாவது செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன் சொல்லுவோம். இந்த படபடப்பு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே போல் அவங்களுக்கு சரியாக பசி இருக்காது. டைமுக்கு சரியாக பசி இல்லாத ஒரு கண்டிஷனுக்கு போவாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல் இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது சிலரால் சரியாக தூங்க முடியாது. சிலருக்கு உடம்புல அரிப்பு வர ஆரம்பிக்கும். ஸ்கின்னு ட்ரை ஆகி அரிப்பு வர ஆரம்பிக்கும். வயலில் நீர் இல்லை அப்படின்னா அந்த பயிர் எப்படி காஞ்சி போகுமோ அதே போல் நம்ம உடம்புல இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும் போது நீர்ச்சத்து குறையிறதுனால ஸ்கின் ட்ரைனஸ் அவங்களுக்கும் இந்த மாதிரி இச்சிங் வரும். இப்போ என்னோட கிளினிக்கில் ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, நான் குண்டாக இருக்கேன், ஆனால் எனக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சிருக்கு. என்னோட சிஸ்டர் ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வேல்யூ கரெக்டாக இருக்குது, அது எப்படி அப்படின்ட்டு. இங்கே வெயிட்டை பற்றியோ இல்லை உடம்பை பற்றியோ இங்கே பிரச்சனையே கிடையாது. இந்த ஆர்பிசின்றது யாருக்குனாலும் குறையலாம். அதாவது இப்போ குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வேல்யூ குறையும். ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் பிளட் லாஸ் இல்லை, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நார்மலாக இருக்கலாம். அதனால் இங்கே வந்து ஆளோட சைஸோ இல்லை ஏஜோ இது காரணம் இல்லை. இது யாருக்கு வேணாலும் வரலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம். சிலருக்கு வந்து இந்த அயன் சத்து கம்மியாக இருக்கிறதுனால வர்றது அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்கிறோம். விட்டமின் சத்து உள்ள உணவுகளை வந்து அவங்க கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாம்பிள் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட்னால வர டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி விட்டமின்னாலையும் அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ குறையலாம். குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்குன்னா அவங்களுக்கு அதனாலையும் வந்து அவங்களுக்கு இந்த அனிமியா ப்ராப்ளம் வரலாம். அதனால் குழந்தைங்களுக்கு டிவார்மிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகுது அப்படின்னா அவங்களுக்கு சிவியர் பிளட் லாஸ் இருக்கலாம். அதே போல் பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் போகும்போதெல்லாம் ப்ளீடிங் வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங்கில் சரியாயிடும் அப்படின்றது விட்டுருவாங்க, அது கண்டுக்க மாட்டாங்க. அவங்க நாளடைவில் என்ன ஆகுனா அது வந்து அனிமியா கண்டிஷனில் எடுத்து போய் விட்டுரும். அப்போ இது ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இது அனிமியா போகிறதுக்கு நம்ம சான்ஸ் வந்து குறைக்கலாம். அடுத்து நம்மளுக்கு இப்போ வயிற்றில் வந்து புண்ணு இருக்குது, அல்சர் பிரச்சனை யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா மோஷன் போகும்போது பிளாக் ஸ்டூல்ஸ் மாதிரி போகும். அதாவது கருப்பு நேரத்தில் மலம் வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கருப்பு நேரத்தில் மலம் போகுது அப்படின்னாலே அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே அதாவது இல்லைன்னா மலைக்குடலில் புண்ணாக இருக்கலாம். அதனாலேயும் வந்து அவங்களுக்கு பிளாக் ஸ்டூல்ஸ் போகலாம். இதனாலேயும் உடம்புல வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குதுன்னா அவங்களுக்கும் இந்த அனிமியா பிரச்சனை வரும். அதே போல் சில டிசீஸ் கண்டிஷன்லேயும் அவங்களுக்கு அனிமியா பிரச்சனை வரலாம். அது என்ன அப்படின்னா இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்குது, ஹைப்போ தைராய்டில் முக்கியமாக இந்த அனிமியா கண்டிஷன் இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, சிகேடி அதாவது சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சு அனிமியா கண்டிஷனுக்கு இருக்கலாம். லிவர் ப்ராப்ளம் இருக்குது, சிவியர் ஆட்டோமின் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சி அனிமியா கண்டிஷன் இருக்கும். சரி, இப்போ இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையுது அப்படின்னா என்ன உணவுகள் எடுத்துக்கலாம், என்ன உணவுகள் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். பட் ஆனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. நம்ம இப்போ இந்த அனிமியா கண்டிஷனை நம்ம சித்தாட்டமில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வந்து வெளுப்பு நோய் இல்லைன்னா பாண்டு நோய் அப்படின்னு சொல்லலாம். பித்த குற்றம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறையும். பித்தம் அதிகமாகும் போது அவங்களுக்கு இந்த கபநாடின்றது குறையலாம் இல்லை அதிகமாகலாம். இதனாலேயும் வந்து இந்த பாண்டு நோயின்றது வரும். அதாவது இப்போது பாண்டுன்றது அனிமியா, இதை கண்டுக்காமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சோபைன்னு சொல்லுவோம், ஒபிசிட்டி. ஆள் வந்து பெருத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சி ஆள் பெருத்துக்கிட்டே போகிறாங்கன்னா அவங்க பாடியில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அப்போ கபநாடி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டிஷனில் சிவியர் அனிமியான்னு சொல்லுவோம். இதையும் நம்ம ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்காமல் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம், ஜாண்டிஸ் நோய் வரும், மஞ்சள் நோய் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தர்கள் பாடல்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அனிமியா வரும்போது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சொன்னது இந்த பித்த நாடி அதிகமாக இருக்கும், சேத்தும நாடி பாதிச்சிருக்கும் அப்படின்றத சொன்னோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம உணவில் ஃபஸ்ட்டு கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீரை வகைகளில் சொல்லிடலாம். கீரை வகைகளில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம் முருங்கைக்கீரை. முருங்கைனாலே சிலருக்கு வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா முருங்கை சாப்பிட்டா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஆகிடும், இல்லை மோஷன் வந்து அடிக்கடிக்க போகிற மாதிரி, சிலருக்கு டயரி ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம முருங்கைக்கீரை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சிலர் யோசிக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை ஒத்துக்கிறவங்க தாராளமாக நீங்கள் உணவில் வந்து வாரத்துக்கு 2 முறையோ இல்லை 3 முறையோ வந்து சேர்த்துக்கலாம். ஒத்துக்காதவங்க இந்த முருங்கை உருவனா ஈர்க்கு இருக்கும், இந்த முருங்கை ஈர்க்குன்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம கஷாயமாக வச்சு எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். அது எப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். அதே போல் அடுத்த கீரை வந்து வெந்தயக்கீரை. வெந்தயம் அதாவது இரும்பு பஷ்பத்துக்கு ஈக்குவலான சத்து இந்த வெந்தயத்தில் இருக்குன்றது இதோட அர்த்தம். வெந்தயக்கீரை கிடைக்காதவங்க இந்த வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 48 மணி நேரத்துக்கு ஒரு துணியில் முடிச்சு கட்டி அப்பப்போ தண்ணி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா அது முளை கட்டிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டும் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இதுவும் ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். அடுத்து 3வது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சவங்க இந்த மணத்தக்காளி கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டெய்லி வந்து ஏதாவது ஒரு கீரை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமானது கறிவேப்பிலை. கறிவேப்பிலையிலையும் முக்கியமாக அதிகமான அளவு அயன் சத்து இருக்குது. இந்த கறிவேப்பிலை யூஸ் பண்ணுறவங்க அதை வந்து உணவுலேருந்து எடுத்து ஓரமாக வைக்காமல் அது உணவோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த கறிவேப்பிலை உருவனா அதுவும் வந்து ஈர்க்கு மாதிரி இருக்கும். இந்த ஈர்க்கையும் வந்து நீங்கள் கஷாயமாக வச்சு குடிச்சிங்கனாலும் இந்த ஹீமோக்ளோபின் அளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பழங்களில் மாதுளைக்கு இந்த ஹீமோக்ளோபின் அளவு அதிகப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்குது.
இந்த மாதுளை வந்து டெய்லி ஒரு பழம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து அத்திப்பழம், உலர் திராட்சை, இந்த பழங்களுக்கும் வந்து ஹீமோக்ளோபின் வேல்யூ அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸும் யூஸ் பண்ணலாம். காய்கறிகளில் அவங்க வந்து பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லாவே கூடும். அடுத்து இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சவங்களுக்கு ஹோம் ரெமெடி என்னன்னு பார்க்கலாம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஹீமோக்ளோபின் வேல்யூ ஒரு 10 இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உணவு மூலியமாகவே சரி பண்ணிக்கலாம். 10க்கு கீழே போகும்போது கண்டிப்பாக அவங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறணும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கலாமா, இல்லை அவங்களுக்கு ஃபுட்டே போதுமா அப்படின்றத டாக்டர் முடிவு பண்ணணும். ஏன்னா சில டிசீஸ் கண்டிஷன் இருக்கும்போது அவங்க இதை ஃபுட்டு மூலியமாகவே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் டிலே பண்ண அது சிவியர் கண்டிஷன் கூட்டு போயிடும். அதுவும் குறிப்பாக 8க்கு கீழே இருந்தது அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழத்தோட காயை வந்து கஜ்ஜூர்கான்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பேரிச்சம்பழம் வந்து எல்லாருக்குமே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுன்னு தெரியும். ஆனால் அதை விட அதிகமாக இந்த பேரிச்சம்பழத்தோட காய் கஜ்ஜூர் காய் வந்து இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கஜ்ஜூர் காய் வந்து டெய்லி ஒரு 5லேருந்து 10 பழம் எடுத்து நைட்டில் ஒரு கிளாஸ் பாலில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் ஆக்கி வடிகட்டி அந்த பாலை குடிச்சிட்டு கஜ்ஜூர் காயையும் அப்படியே மென்று சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா இது வந்து ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து செகண்ட் ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம் மணத்தக்காளி வந்து நல்ல ஹீமோக்ளோபின் வேல்யூ அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்ட்டு. இது மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம், ஏதாவது ஒரு வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம் இல்லை இலக்கிய வாழைப்பழம், ஏதாவது ஒரு வாழைப்பழம் எடுத்து இந்த ஒரு கைப்பிடி மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அடிச்சுங்க. இது ஸ்மூதி மாதிரி ஆகிடும். இந்த ஸ்மூதியை வந்து வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப சிவியர் கண்டிஷன் வரும்போது டெய்லி கூட எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், கால்சியமும் கிடைக்கும், அயன் சத்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து தேர்டு வந்து ஏற்கனவே சொன்னோம் இந்த கறிவேப்பிலை ஈர்க்கு, முருங்கை ஈர்க்கு அதிகமான ஹீமோக்ளோபின் வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. அதை விட முக்கியம் பனை வெல்லத்துலேயும் ஹீமோக்ளோபின் வேல்யூ அதிகமாக இருக்குது, அயன் சத்து அதிகமாக இருக்குது. பனை வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காம்பினேஷனாக போட்டு ஒரு ஹோம் ரெமெடி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, கறிவேப்பிலை ஈர்க்கு ஒரு 5, முருங்கை ஈர்க்கு ஒரு 5, சுக்கு ஒரு அரை டீஸ்பூன், பனை வெல்லம் ஒரு பீஸ். இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் ஈவினிங் ஒரு அரை கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கன்சீவாக இருக்கவங்க இல்லை வந்து டெலிவரி ஆனவங்க இவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வேல்யூ குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு இந்த முருங்கை ஈர்க்கு கஷாயத்தை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கன்சீவாக இருக்கும்போது வரக்கூடிய அந்த வாய்க்குமட்டல், வாந்தி அதுக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கவங்க எந்தெந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் சில உணவுகள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஏன்னா பித்த குற்றம் அதிகமாகிறது, புளிப்பு, உப்பு, காரம் இது 3 அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த பித்த குற்றம் வந்து பாதிக்குது. அதனால புளிப்பு சுவை உள்ளதை குறைச்சிக்கணும், உப்பு சுவை உள்ளதும் கார சுவை உள்ளதும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். முக்கியமாக அவங்க இந்த புளியை அவாய்ட் பண்ணணும். யூஸ் பண்ணுற சுகர், ஒயிட் சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே சொன்னோம் போன் மேரோலேருந்து தான் இந்த ரத்த செல்கள் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம். இது போன் மேரோ வந்து பாதிக்கிற திறன் வந்து இந்த ஒயிட் சுகருக்கு இருக்கிறதுனால இந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு பதில் இந்த பனை வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அயன் சத்து கிடைக்கிறதுனால ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சவங்களுக்கு சில சித்தா மெடிசன்ஸ் சொல்கிறேன், இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கக்கூடியது மாதுளை மணப்பாகு. இந்த மாதுளை மணப்பாகு டெய்லி காலையில் ஒரு 10 ml, மதியம் ஒரு 10 ml, நைட்டு ஒரு 10 ml ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அவங்களுக்கு கறிவேப்பிலை மணப்பாகும் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதுவும் அவங்க எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாண்டு குடிநீர் அப்படின்ற கஷாய பவுடராக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அவங்க இதை வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை கிளாஸ் ஆக்கி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். காஜர் மணப்பாகு இதுவும் வந்து சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அவங்களும் இது வந்து தண்ணியில் கலந்து காலையில் ஈவினிங் 2 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் இந்த இதய தசைகளும் நுரையீரல் தசைகளையும் நல்லா பலப்படுத்துறதுக்கு இந்த காஜர் மணப்பாகு யூஸ் ஆகும். இப்போ இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு, அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சது அப்படின்னா நம்ம உடம்புக்கு போகிற ஒரு உறுப்புக்கும் அதனோட ரத்த ஓட்டம் வந்து குறைய ஆரம்பிக்குது. இது குறையிறதுனால அவங்களால வந்து சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, இது குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த உறுப்பு வந்து செயலிழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
இப்போ கிட்னிக்கு சரியாக பிளட் சர்க்குலேஷன் நடக்கலை அப்படின்னா அது கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அதேமாதிரி லிவருக்கு சரியாக பிளட் சர்க்குலேஷன் நடக்கலை அப்படின்னா அது ஜாண்டிஸாக மாறலாம். இப்போ ஹார்ட்டுக்கு சரியாக பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா அது ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு போகலாம். பிரெயினுக்கு சரியாக பிளட் சர்க்குலேஷன் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு மூளை வந்து செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோமா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிவியர் கண்டிஷன் கூட்டு போயிடும். அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு சிவியராக பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் டைமில் ப்ளீடிங் அதிகமாக போகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எந்த வித கூச்சமும் இல்லாமல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். பைல்ஸ் பேஷண்ட்டும் இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னா அவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ணால் தான் வந்து இந்த அனிமியா கண்டிஷனுக்கு போகாமல் பார்த்துக்க முடியும். சில லேடிஸ் வந்து இந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக அந்த 28 டேஸ் இருந்தாலும் அந்த மென்ஸ்ட்ரல் டைமில் அந்த பிளட் லாஸ் அதிகமாக போகிறத வந்து சில லேடிஸால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து பிளட்டு வந்து அதிகமாக போகுதா அப்படின்றத நோட் பண்ணி அதுக்கும் தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதையும் கரெக்ட் பண்ணிட்டா இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் நம்ம வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இந்த ஹீமோக்ளோபின் பற்றி டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.